அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, 30/1/2026 நான் ஏற்கனவே நேற்று உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தேன். தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் தமாம் தை திருநாள் அதனுடைய ஒரு விழாவை தான் ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க. நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன நடக்கு என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். எல்லோரும் வாங்க. அவ்வளோ 6 மாசத்துல அவார்டு வாங்கினாரு. அதாவது எதுக்கு கொடுத்தான்னா அந்த டிசிப்ளின் கொடுத்தான். அது நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் இது கொடுப்போம். அவங்க பெரிய சின்ன சோசியல் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் உண்டாவதாக. வீடியோ எடுத்தீங்களா? எந்த ஒரு கிடையாது, தெரியாது. இதனால நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க. அதனுடைய பலனை நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரிய உங்களை போலே நாங்கள் ஒரு மயிலாடுதுறை அருள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சொல்றேன்னு கேளுங்க.
இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா எனக்கு அப்பா மாதிரி. கொஞ்சம் மைக்கில் நான் கொடுங்க, நான் வச்சுருக்கேன். இல்லை நாங்கள் பிடிக்கணும். சரி, இப்படி வச்சு சவுண்டு அப்படியா கொஞ்சம் கிட்ட வச்சு. அவரை ஏன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா, அவர் ஒரு கம்பெனிக்கு வந்து 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கடுமையான கஷ்டம் அந்த கம்பெனி. உங்க எல்லாருக்கும் நடக்கும் இந்த மாதிரி சம்பவம். அப்போ என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்போ நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சாதாரண ஒரு டிரைவர் தான், கம்பெனி எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. மூத்த டிரைவர் இருந்ததுனால பாஸ் ஆகிட்டேன். அவரை டெஸ்ட் பண்ணி எடுத்து 6 மாசத்துல அந்த சென்டெக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பெரிய ஒரு அதிகாரி வந்து அவார்டு நான் சொன்னேன். எனக்கு அது நான் வந்து அந்த பெருமையை நான் எடுக்க மாட்டேன். அவருக்கு திறமைக்கு என்ன இருக்குன்னா டிசிப்ளின், கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக நடந்தது, வண்டி கரெக்டாக ஓட்டுறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளை நான் சேர்த்துக்கு நான் பெருமையாக இருந்தேன். எல்லா பெருமையும் அவர் தயாரிச்சிருக்கேன். இது போல நம்ம தான் பெரிய டிரைவர், நம்ம தான் பெரிய டிரைவர். அந்த மாதிரி யார் எல்லாருமே வந்து நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு வண்டியில் நீங்கள் ரோடு நடந்தீங்க, அந்த லோடை வந்து நீங்க இறக்கிட்டீங்கன்னா அது எம்ஜிஆர் தானே போகுது. ஆனா நீங்க எம்ஜிஆர் போகல. நீங்க என்ன கொண்டு போறீங்க? 24 மணி நேரமும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க முதல் சமந்து போயிட்டு இருக்கீங்க. இந்த ஒன்றை நினைச்சுட்டு தயவு செய்து என்ன கஷ்டம் வந்தாலும், ஒரு காலத்துல மாடு வச்சுதான் மாட்டு வண்டியை ரொம்ப லோடு கொடுத்து அது கீழே உட்காந்துரும். அதை விட மேல நீங்க உடைக்கணும். உங்களுக்கு நீங்க வரலைங்கிறத ஒரு மனசுல நினைச்சுட்டு நீங்க வந்தது உங்க குடும்பத்துக்காக. உங்கள் மனைவி, மக்கள், தாய், தந்தை, அக்கா, தங்கச்சின்னு வந்து கம்பெனியில என்ன பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு புரியுது. இப்ப நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, திருப்பி இங்க வரலைதான் முயற்சி பண்றீங்கல்ல. அப்ப இருக்கிறத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தங்கச்சி கரை சேர்க்கணும், அக்காவை கரை சேர்க்கணும், எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தைத்திருக்காங்க. நான் என்னுடைய வார்த்தை தான் எல்லாரும். நான் வந்து அந்த வழியில வந்து 91 வரும்போது, நான் அந்த கம்பெனிக்கு வரும்போது ரோடு கிடையாது, போன் கிடையாது. 4 நாள் பாலைவனத்தில் கடந்திருக்கேன். வந்தவன் போறவெல்லாம் பிச்சைக்கார மாதிரி ஒட்டி கூட்டு போனான். அப்போ நான் அசர்றேன். இன்னைக்கு கம்ப்யூட்டர் நான் படிச்சது 9, நான் வெளியில படிச்சது MS Word Excel. ஆனா என்னுடைய படிப்பு எங்க இருக்கு? இன்னைக்கு எல்லாருக்குமே நான் அதை படிச்சு கொடுத்துட்டு என்னோட அது போயிடக்கூடாது. தயவுசெய்து மக்களுக்கு இது சொல்லி ஆகணும்னு ஏகப்பட்ட பேர் கனடா, பிரான்ஸ், நேற்று US-லேருந்து ஒரு பையன் போன் பண்ணாப்புல, தஞ்சாவூர் புதுக்கோட்டை. பாய் நீங்க வந்து கண்டிப்பா மகளிர் சரக்கு பார்த்து நீங்க கலந்துக்கணும். 9,000 கிலோமீட்டர் முடிச்சுட்டு வாரத்தில் 9,000 கிலோமீட்டர் நான் ஓட்டணும். அதை முடிச்சுட்டு ஒரு வாக்கு கொடுத்தேன். ட்ரிப்பை நான் கட்டணக்கூடாது, ட்ரிப்பை நான் முடிச்சுட்டு நான் போனேன்னு என் கம்பெனிக்கு சொன்னேன். என் கம்பெனிக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன். அதனால என் கம்பெனி என்ன நல்லா வச்சிருக்குது. முறையா நான் அந்த மேடை இருக்கேன். பெருமை மகாலிங்கம் சார் வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி சந்திக்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கறே கிடையாது. ஆனா உண்மையிலே நான் பேஸ்புக்லேயும் பேசியிருக்கேன். நான் ரொம்ப பாராட்டுறேன். இவங்க ஒரு வாரமா எனக்கு போன் பண்ண விதம் இருக்கு பாருங்க. ஒரு தகப்பன் எப்படி நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க. தயவுசெய்து நான் பேச்சை வந்து வளர்க்க விரும்பல. இருந்தாலும் உங்களுடைய மனசுல தயவுசெய்து உங்க வீட்டை மட்டும் நினைச்சுக்கிறேன். எந்த சண்டையும் போடுறேன். அந்த கம்பெனி ஒரு நேரம் கொஞ்சம் டவுனா இருக்கும், ஒரு நேரம் ரோடு இப்படி இருக்கும், ஒரு சூப்பர் அப்படி இப்படி பேசுவாங்க. நமக்கு வீடு, நமக்கு தங்கச்சி இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு. நீங்க இதை மட்டும் நினைச்சுட்டு ஓடுங்க. ஆனா என்னுடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு. புதிய லேட்டஸ்ட் வந்து வருது. எங்க பேர் போட்டுருக்காங்க. அது நிறைய சிஸ்டர் இருக்குங்கிறான். எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, நான் 9 படிச்சவன். இருந்தாலும் அவ்வளவு பெரிய இதை 1 hour 27 வருஷமா 1 hour பிரேக் டவுன் இல்லாம ரிகார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷம் ஓட்டினேன். எத்தியோப்பியால 4 வருஷம் ஓட்டினேன். எனக்கு நிம்மதி இல்லைன்னு 1.5 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு நிம்மதி கிடையாது. அவ்வளவு சம்பளம் இருக்கு, எனக்கு நிம்மதி இல்லை. ஆனா இந்த சம்பளத்தை என் குடும்பத்தில் வீட கட்டிருக்கேன், தங்கச்சி கரை சேர்த்திருக்கேன். இதுதான் இதே சென்டெக்ஸ்ல யாரும் நினைக்கிற மாதிரி அங்க ஒன்று பிக்சடு கிடையாது. ஓப்பனா சொல்லிடுறா, வெறும் பிக்சடு 3,500 தான். அங்க என் செலவு 1000 ரூபா போனா 2,500 காசு. என் பையனை இன்ஜினியர் படிக்க வச்சேன், இதே சென்டெக்ஸ்ல காசு. இதெல்லாம் எப்படி? எங்கிட்ட அனாவசிய செலவு கிடையாது. முதல்ல சினிமா பார்க்க மாட்டேன், 43 வருஷம் ஆச்சு. மற்ற சிகரெட் பழக்கம், அந்த பழக்கம், போதை பழக்கம் எதுவுமே கிடையாது. என்னுடைய புட்டு கண்ட்ரோல். எல்லாரையும் அதே மாதிரி தான் நான் நினைச்சு அவங்களுக்கு 48 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல வந்தவர் தான் இவரு. இந்த பையன் யாருன்னே தெரியாது. 22 வீல் வண்டி எடுத்துட்டு என் கையில கொடுத்தான். 12 மணிக்கு போன் பண்றான் நைட்டு. போனவர் உடனே போனேன். திருச்செந்தூர் அவன் வண்டி எடுத்து நான் ஓட்டிட்டு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணேன். 2 வருஷம் தூக்கி போட்டேன். என் கம்பெனில இல்லை, வேற ஒரு கம்பெனில. நீங்க நல்லா இருக்கா, இவரும் வீடு கட்டிட்டாரு, அவரும் வீடு கட்டிட்டான். அந்த சம்பளத்துல
அதனால அனாவசிய செலவு நமக்கு வேண்டாம். இதுதான் எல்லாரும் நல்லா இருங்க, ஆனால் குடும்பத்தை மட்டும் தேங்க்யூ சார். ஓகே, எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. எனக்கு மைக்கு பிடிச்சிக்கிற வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஓடுறது எனக்கு அப்படி அதுவும் நல்ல விஷயத்த சொல்லணும். சரியா? ஓகே, எல்லாருமே பாத்துருக்கீங்களா? பக்கத்து ஊர் தான் நல்லா ஜாகிரதையும் வாசப்பாடு கட்டிக்கோங்க. ஜாகிரதை வந்து டிக்கெட்டா ஜாகிரதை வைக்க அது ஜாகிரதையும் பாசப்பட கட்டிக்கோங்க. ஜாகிரதை வந்துச்சு, பாசப்பட கட்டிக்கோங்க. பாசப்பட கட்டிக்கொண்டு வரல உங்கள் வர்க்கை நீங்கள் வேலைப்படுத்துங்க. எல்லா பசங்க இருக்காங்க, ஆண்கள் அனைவரும் பெண்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆண்கள் வேலைகள் உண்டாங்க. டக்குனு வேசம் வரீங்களா? எப்படி நாங்களே அந்த இது சொல்லலாம். வாங்க ரேவல் இருக்கிறாங்க. இந்த பரிசு நாங்களே கம்மி பேசி செய்வோம். கொண்டிருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆள் பேசிட்டு இருக்காங்கல்ல. படு நான் வந்து கவனமாக இருக்கு. போட்டோ எடுத்து கொஞ்சம் முன்னாடி வருவாங்க, பின்னாடியே இருக்கக்கூடாது. அடிவட்டத்தை அடிவட்டம் முடிஞ்ச மாதிரி இருக்கீங்களா? கிட்ட வாங்க. மாடு புடிமாடு, மாடு வந்து கிட்ட வாங்க. ஆடு பிடிமாடு எப்படி ஜாய் பாடிக்குவாங்க. கிட்ட வாங்க. இவங்க வந்து ஒரு எல்லா வீடியோஸும் சூப்பரா ஒரு நாங்க எப்படி இன்ஃபுளுசர்ஸும் அவங்களும் வந்து ட்ரக்கை பத்தி போட்டு இங்க கனடா இத்தோப்பியான்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையும் போய் வண்டி ஓட்டிருக்காங்க. ஸோ ஐ லைக் டு வெல்கம் இப்ராஹிம் சார் ஆன் டு த ஸ்டேஜ் அண்ட் ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் நவீன் ரமான் சார் ஃபார் ஆனரிங் him at the moment. Thank you so much, sir. Like that, Marikyama. நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா வெக்கேஷன் போய் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு லீவில் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அத்தனை சொந்தங்கள், அத்தனை குடும்பங்கள், நிறைய பெண்கள் விசாரித்தார்கள். அவர் என்னை கையை பிடிச்சிட்டே தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே உள்ள மண்டபத்துக்குள்ளே போனால் அவ்வளோ பேரை விசாரிக்கிறாங்க.
அவ்வளோ பேர், நான் பெருமைக்கு பேசல, எல்லாம் ஃபேமிலி அவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. டிரைவர் மட்டுமல்ல இந்த கூட்டம் நடந்தது, பெரிய பெரிய நம்ம தமிழ்நாட்டினுடைய எம்பாசி, அங்கே உள்ள ஆட்கள் எல்லாமே நிறைய பேர். ஆனால் அந்த தலைவர் முருகானந்தம் நம்ம திசைவலை பக்கத்தில் உள்ளவர் தான். உண்மையிலே அவர் நான் 6 மாதம் முன்னாடி கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கலந்தது கிடையாது. என்னை கூப்பிட்டாங்க, பொங்கலில் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு டைம் கிடையாது, இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணுன்ட்டாங்க. சரி ஓகே ஐயா, நான் எப்படியாவது நைட் டியூட்டியை நான் பகலில் டோல் எடுத்து நான் எப்படியாவது வந்துடுறேன்னு என்னுடைய கிலோமீட்டரையும் முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு அந்த டைமில் போயிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உண்மையிலே எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம். 2வது, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் பெருமைக்கு பேச மாட்டேன், புரியுதா? அதனால் நான் அடுத்த வீடியோவில் அவரை பற்றி நான் உண்டானேன். இங்கே அவர் என்ன தலைவர்னால் எப்படி இருக்கணுங்கிறக்கு ஒரு உதாரணம் அந்த முருகாலிங்கம் அவர்கள் தான். உண்மையிலேயே நான் ஒரு ஆளை ரூட் எடுக்கிறோம்னா அது தெளிவாக எடுத்த பிறகு தான் நான் வீடியோ கொண்டு வருவேன், இல்லைன்னா கொண்டு வர மாட்டேன், புரியுதா? ஒரு பொய் சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? முன்ன பின்ன எனக்கு அவர் பழக்கம் கிடையாது, புரியுதா? அதனால் வீடியோ நல்லபடியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது, சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.